ஒரு மீட்டிங்காக கோயம்புத்தூர் போயிருக்கிறேன். ஆனால் ஈவினிங் மீட்டிங், மார்னிங் போய் ரீச் ஆகிறேன். ஆண்டவர் ஜெபிக்க ஏவிட்டே இருந்தான். டோம் பண்ணிட்டு இருக்கும்போது என் பாஸ்ட் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரார். மினிஸ்ட்ரிக்கு வந்த ஆரம்பத்தில் எங்கள் சர்ச்சில் யாரும் இல்லாதப்போ தனியா மேடையில் போய் நின்று நான் வர்ஷிப் பண்ணுறது போலையும், என் முன்னாடி 100 பேர் இருந்து அதை கேட்டு கை தூக்குங்கன்னா கை தூக்கி ஆராதிக்கிறது போலையும் இப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என் செய்தி கேட்டு நிறைய பேர் ஆமேன்னு சொல்றது போல, யாராவது பார்த்தா கண்டிப்பா சிரிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஆனா ஒருத்தர் மட்டும் அதை ரசிச்சார். இத ஆண்டவர் அழகான கண்கள் பாட்டு தந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிக்கிறேன். 4 இடத்துக்கு போயிட்டு மினிஸ்ட்ரி பண்றேன். கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஆண்டவர் இதை நினைவில் கொண்டு வந்தார். இன்னைக்கு நீ கனவா பார்த்ததெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பாத்தியா. ஒரு சம்பவத்தை நினைவில் கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா, பிரதர்ஸ் வாலிபர்கள் சர்ச்சில் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்தாங்க. அவங்க சின்ன பையனை கூட்டிட்டு வராங்க. ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவன் கையில் ஒரு நோட்டையும் பெண்ணையும் கொடுக்குறோம். அவன் என்ன பண்றான்னா, அண்ணே நான் ஒரு கார் வரையட்டுமா அப்படின்னு கேட்டான். வரைஞ்சிக்கோ அப்படின்னு அவன் கார் வரைஞ்சிட்டு இப்படி காட்டுறான். காட்டும்போது அப்படி ஒரு கார் இதுவரை உலகத்துல யாருமே உண்டாக்கல. அதுல டயர் எங்க இருக்கு, டோர் எங்க இருக்குன்னே தெரியாது. நானும் இப்படி வச்சு பாக்குறேன், இது காராடா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே, எப்படி நல்லா இருக்கா, சின்ன பையன் அப்படி சொன்னா நாங்க எல்லாரும் சிரிக்கிறோம். ஆனா ஒருத்தர் மட்டும் சிரிக்கல. யார் தெரியுமா? அவனுடைய அப்பா. நாட்கள் சென்றது, எனக்கு திருமணமானது. எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. மூத்த பொண்ணு ஜாஃபியா. அவளுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்போது, டேடி நான் பட்டர்ஃப்ளை வரைகிறேன் அப்படின்னு சொன்னான். ஓகேம்மா வர அப்படின்னு அவ ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சி கலர்லாம் பண்ணி என்கிட்ட காட்டினான். ஆண்டவருடைய படைப்புல இப்படி ஒரு படைப்பை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு பட்டர்ஃப்ளை ஆண்டவர் இனியும் உருவாக்குவாரான்னு கூட தெரியாது. ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா, மக்களே சூப்பரா அப்படி சொல்லும் போது ஆண்டவர் பேசுறார், இது சூப்பரா உனக்கு. இதே போலதான சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கார் வரைஞ்சு கொடுத்தான். அப்ப சிரிச்ச ஆண்டவர் பிள்ளை, ஆண்டவரே அதுதான். எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கும் போது நான் சிரிக்க மாட்டேன். எல்லாரும் உன்னை அற்பமா பார்க்கும் போது நான் பார்க்க மாட்டேன். எல்லாரும் உன்னை ஆகாதது என்று தள்ளும் போது உன்னை நான் தலைக்கல்லாய் பார்த்து, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்,